எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹிட் த பெல் பட்டன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோன்றத இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்த்துக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அப்டமன் காட்டியிருக்கோம். அம்பிளிக்கஸ் சரவுண்ட் பண்ணி நிறைய வெயின்ஸ் டைலேட் ஆகி அங்கங்கே வந்து லைக் அ ஸ்னேக் போயிட்டுருக்கிறது பார்க்குறீங்க. ஸோ அரவுண்ட் த அம்பிளிக்கஸ் த டைலேட்டட் வெயின்ஸ் ஆர் ரேடியேட்டிங். இப்போ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன? இது வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்பி சார்ட்டில் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் கண்டிஷன், வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் கண்டிஷன் அண்ட் விச் ஸ்ட்ரக்சர் இஸ் அஃபெக்டட் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் கண்டிஷன் அப்படின்றதுக்கு பேர் என்னென்னா கேப்புட் மெடுசே அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டைலேட்டட் வெயின்ஸ் ரேடியேட்டிங் அரவுண்ட் த அம்பிளிக்கஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஏன் இந்த கண்டிஷன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். ஸோ வாட் இஸ் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்? ஸோ போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனுங்கும் போது என்ன சொல்ல போகிறோம்? ஹைப்பர் டென்ஷன் இன் த போர்ட்டல் வெயின். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் ஒன்று பார்ப்பீங்க. ஸோ யூஸ்வலாக சிஸ்டமிக் பிபி வந்து 120 millimeter ஆஃப் மெர்க்குரி சிஸ்டோலிக், 80 millimeter ஆஃப் டயஸ்டோலிக்னு பார்த்துருப்பேன். இப்போ இந்த சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது வரக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு பேர் சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன். அதுவே ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னு படிச்சிருப்பீங்க. பிளட் வெசல்ஸ் இந்த செரிப்ரம், அதாவது இந்த பிரெயினுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸ் எல்லாம் ரப்சர் ஆகி செரிப்ரல் ஹெமரேஜ்னு ஒன்று வருது. ஸோ அதனால ஸ்ட்ரோக்குன்னு ஒரு கண்டிஷன் வரும் அப்படின்றத பார்த்துருப்பேன். அதே மாதிரி சப்போஸ் இஃப் த ப்ரெஷர் வித்தின் த போர்ட்டல் வீனஸ் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். அப்போ அந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனில் என்ன ஆகும்? அப்போ ஒன்ஸ் அகெயின் பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகும். ஸோ அந்த ரப்சர் ஆகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் போர்ட்டல் சிஸ்டமில் எங்கே இருக்குது, என்னென்ன வெசல்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகுது, ஏன் இந்த ரேடியேட்டிங் வெயின்ஸ் அரவுண்ட் த அம்பிளிக்கஸ் வருது, வாட் ஆர் த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் திஸ் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத தான் நாம் இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனுக்கான அனாட்டமி என்ன, அப்போ வாட் இஸ் போர்ட்டல் வீனஸ் சிஸ்டம் அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வாட் இஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், வாட் இஸ் போர்ட்டல் சர்க்குலேஷன் அப்படின்றது உனக்கு தெரியணும். இதெல்லாம் உனக்கு பேசிக் அனாட்டமி படிக்கும் போதே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் யூஸ்வலாக என்னவாகுது? ஆர்ட்ரிஸ் வந்து they are break up into capillaries. Then capillaries venues start ஆகி then the veins are going to upwards and they drain into the right side of the heart. So that is the systemic circulation. Then what is the portal circulation? So in the portal circulation what happen? Arteries break up into capillaries. Next the capillaries once again drain into another set of vein called portal vein. That portal vein once again divide into another set of capillaries. From the another set of capillaries once again veins going to form and then they enter into the right side of the heart. So in the systemic circulation there is only one set of capillaries, whereas in the portal circulation there are two sets of capillaries. That is the difference between the systemic circulation and the portal circulation. Usually venous system from the any organ directly it is draining into heart. So it is always blood flow is towards the heart. So adanala blood flow towards the heart மட்டுமே இருக்குன்றதுக்கா veins always have valves. But what happen in the portal circulation அப்படின்னா here the blood capillaries are once again empty into the another set of blood capillaries through one vein, that is the portal vein. So venous drainage of the one organ enter into the another organ, not directly to the heart. So venous system of the one organ enter into the another organ for the processing of some material, some food products or toxins or chemicals அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ டு த another organ போய் venous system processing ஆகி once again it start in the capillary and then it drain into the right side of the heart. That is a typical feature of the portal circulation. Then another second important thing என்னன்னா இந்த portal circulationல சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் இருக்கிற வெயின்ஸ் மாதிரி இங்கே வேல்வ்ஸ் கிடையாது. ஸோ இப்போ அங்கே வேல்வ் இருக்கிறனால ஆல்வேஸ் பிளட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் ஹார்ட் இருக்கும். இங்கே வேல்வ் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது? பிளட் ஃப்ளோ டு த எய்தர் டைரக்ஷனும் பாசிபிளாக இருக்கும். ஸோ whenever there is a pressure difference, இப்போ வாட் ஹேப்பன் in between any two area either above or below அப்படி blood flow to either direction is possible in a portal circulation. So these are all the important things you have to know. அப்போ this portal system of circulation எங்கெல்லாம் இருக்கு? There are two places. One is in the liver, the next one is in the between the
hypothalamus and the anterior lobe of the pituitary அது ரெண்டுக்கும் இடையில ஒரு போர்ட்டல் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி மேஜர் போர்ட்டல் சிஸ்டம் இருக்கக்கூடியது உன்னோட லிவர். ஏற்கனவே நம்ம வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். மெயினாக வந்து ப்ராசஸிங் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் அண்ட் ஆல்சோ த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசிஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது நம்மளோட லிவரோட ஒர்க்கு. ஸோ அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்குது, என்டையர் வீனஸ் ட்ரைனேஜ் ஃப்ரம் த GI tract, that is from the esophagus, stomach and small intestine, large intestine, rectum வரைக்கும் all the venous drainage except the anal canal. Anal canal is not included in the portal circulation. So up to the rectum வரைக்கும் the entire blood supply, entire venous drainage from the GI tract and also the venous drainage from the pancreas, gallbladder and also the spleen, everything has to enter into the liver for the important function. After that, from the liver once again the another set of capillaries are going to form and they form the venules. That venule join to form the hepatic veins. That hepatic vein is the systemic vein. Lastly, that hepatic vein is drained into the inferior vena cava. This is about the difference between the systemic circulation and the portal circulation. So this one is your, this is the systemic circulation and this one is the portal circulation. Here one set and two sets of capillaries, whereas in systemic circulation only one set of capillaries. Then here valves in systemic circulation, vein source valves, whereas in the portal circulation there is no valves. Now what is portal vein? How it is formed? What is its location? The portal vein is formed by two important veins. One is the superior mesenteric vein. See, this one is the superior mesenteric vein and another one, this one is the splenic vein. Where it formed? It is formed behind the neck of the pancreas. So the formation of the portal vein location is behind the neck of the pancreas at the level of first lumbar vertebra. This is the commonly asked MCQ. What are the formative tributaries of the portal vein? Superior mesenteric vein and the splenic vein join to form the portal vein, location behind the neck of the pancreas and at the level of second lumbar vertebra. After its formation, it goes upwards and towards right and then it enters into the porta hepatis, where it divides into one right branch and one left branch. This is the important anatomy. So at the porta hepatis, once it enters into the porta hepatis, it divides into right and left branch and enter into the liver and it divides into many sinusoids. Okay. Next, what is the parts of the portal vein? The portal vein consists of two portions. One is the intrahepatic, there is a right and left branch. Next, extrahepatic. Once again, this extrahepatic portion divides into three parts according to the relation with the duodenum. So it consists of three parts. One is the supraduodenal part, retroduodenal part and the infraduodenal part. So the duodenum, particularly with the relation with the first part of the duodenum, the portal vein is divided into three portions: infraduodenal, retroduodenal and supraduodenal. Now you have to tell the relations of each portion of the portal vein. So when you see the infraduodenal, that is below the duodenum, here anterior relation is your neck of the pancreas and the posterior relation is the inferior vena cava. So in the infraduodenal part of the portal vein is related to two. One is anterior relation and another one is posterior relation. Anterior relation is the neck of the pancreas and the posterior relation is the inferior vena cava. The next thing is your retroduodenal, that is behind the duodenum. In the retroduodenal, what is the relation? Once again, anteriorly it is related to the retroduodenal. So appo enna front la irukka podhu duodenum. So that is the first part of the duodenum.
Between the duodenum and the portal vein, it is separated by the two structures anteriorly, that is on the right side your common bile duct, then on the right, then on the left you will have the gastroduodenal artery. So anteriorly, first part of the duodenum, which is separated from the portal vein by common bile duct and the gastroduodenal artery. The next thing is your supraduodenal portion. Once again, here also the posterior relation is inferior vena cava. Next to the supraduodenal portion, this is the supraduodenal part. In the supraduodenal part, it is anteriorly, once again it is related with common bile duct and the hepatic artery proper. Here you will see one ligament which is attached between the liver and the stomach. What is that ligament? That is the lesser omentum, that is the peritoneal ligament. So the lesser omentum is the peritoneal structure which is connected between the liver and the stomach. So suppose if it continues like this, this is your stomach. So between the stomach and the liver, you will have the right free margin of the lesser omentum. So this is the right free margin of your lesser omentum. Now the supraduodenal part of the portal vein enter into the free margin of the lesser omentum. So what are the content of free margin of lesser omentum? Na portal vein, common bile duct and the hepatic artery proper. Here the bile duct on the right side, then on the left hepatic artery. These two structures are little bit anterior to the portal vein, and behind you will have the portal vein. So this is the right free margin of the lesser omentum. Next, posteriorly the portal vein is separated from the IVC by one structure that is otherwise called as epiploic foramen or foramen of Winslow. What is that foramen, epiploic foramen or foramen of Winslow? It is nothing but a opening which communicates the entire greater sac with the lesser sac. So the peritoneal cavity irukku, so abdominal cavity la irukkudiya peritoneal cavity, it divides into two portions due to the arrangement of this entire tubular structure intestines nala. So one portion is otherwise called as greater sac, that is the portion which is seen by us when you open the abdominal cavity. So நம்ம abdominal cavity open பண்ண உடனே தெரியுற அந்த பெரிய peritoneal cavity க்கு பேரு greater sac அப்படினு பேரு. அப்போ what is lesser sac? Lesser sac ன்றது it is nothing but a portion of the peritoneal cavity which is behind the stomach. So stomachக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு பேர் தான் lesser sac. ஸோ அப்போ அந்த lesser sac-ம் greater sac-ம் ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் ஆகி தானே இருக்கணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் between this greater sac and lesser sac is through one foramen. That foramen is otherwise called as epiploic foramen or foramen of Winslow. அதனோட front margin தான் இந்த free margin of your lesser omentum that contains the portal vein, common bile duct and the hepatic artery proper. So posterior relation is once again IVC தான், but it is separated by this foramen of Winslow அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். This is about your three portions of your in extra hepatic part of the portal vein. Intrahepatica ponone divides into one right branch and left branch, and once again it divides into many capillaries, particularly inga form பண்ற the capillaries are in the form of sinusoids. ஏன்னா three types of capillaries உங்களுக்கு தெரியும், which is lined by the continuous epithelium. இன்னும் சில capillaries fenestrated capillaries ன்னு சொல்லுவோம், இன்னும் சில capillaries in the form of sinusoids. So here the portal vein end in the portal sinusoids. இங்கே தான் என்ன பண்ண போகுது, லிவருக்கான blood supply, particularly 70% of the blood supply from the portal vein, 30% of the blood supply which contain oxygenated blood mingle with this portal vein. இந்த என்னென்னலாம் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத histology of liverல நாம in detail பேசிட்டோம், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். So this is about your portal vein formation and the part of the portal vein and the relations of the portal vein. So if it is a vein, அதுக்கு என்ன இருக்கணும், அதனோட tributaries. Arteries என்னவாகும், branches divide ஆயிட்டு போகும். Veinக்கு என்ன இருக்கும், it receive its tributaries. So what are the tributaries of the portal vein? First one is the formative tributaries. So formative tributaries ன்றனால, so formative என்னென்னலாம் formative tributaries?
the two veins. One is the splenic vein and the superior mesenteric vein. So splenic vein and the superior mesenteric vein are the formative tributaries. Next, splenic vein என்னென்ன vein எல்லாம் receive பண்ணுது? Tributaries of splenic vein are inferior mesenteric vein and which is a continuation of the superior rectal vein. So அப்போ என்னன்னா இந்த descending colon, sigmoid colon, rectum இதில் இருந்தெல்லாம் நேராக portal vein தான் போகுது. But through the inferior mesenteric vein, then it enter into the splenic vein going to form the portal vein. That's all. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த tributaries நாம பேசுகிறோம். So splenic vein and the superior mesenteric veins are formative tributaries. The splenic vein receive the inferior mesenteric vein and it is a continuation of the superior rectal vein. And also the splenic vein receives some short gastric veins and also some pancreatic veins from the body and the tail. இதையும் வந்து splenic vein receive பண்ணிக்குது. Then next, the superior mesenteric vein ஓட tributaries பார்த்தீங்கன்னா jejunal veins and the ileal veins and the colic veins which drain the ascending colon and the part of your cecum and the transverse colon. So this is about the superior mesenteric vein tributaries. And the main trunk of the portal vein receive two veins, actually main trunk. So main trunk, right and the left gastric veins. The right gastric vein receive one important vein. This right gastric vein receive one important vein. That vein is otherwise called as prepyloric vein of Mayo. So the right gastric vein receive the prepyloric vein of Mayo. Next, the left gastric vein receive esophageal veins. Some of the esophageal veins also drain into this left gastric vein. So the right and the left gastric veins are tributaries of the main trunk. Right gastric vein once again receive one important vein otherwise called as prepyloric vein of Mayo, and the left gastric vein receive some esophageal veins also. Then what is the another vein which is drained into the main trunk is your superior pancreatico-duodenal vein. So superior pancreatico-duodenal vein. This is another vein which is drained into the main trunk of the portal vein. So right gastric vein, left gastric vein and the superior pancreatico-duodenal vein. These are all the three veins which are drained into your main trunk of the portal vein. The right gastric vein receive the prepyloric vein of Mayo, and the left gastric vein once again receive some esophageal veins. Then the superior pancreatico-duodenal vein, which is a vein drained into the head and the head of the pancreas and also the first and the second part of the duodenum. Then when it enters into the liver, it divides into right and the left branch. The right branch of the portal vein receive one another vein called cystic vein. Cystic vein நால நம்ம என்ன சொல்லுவோம், gallbladder drain பண்ற vein. So right branch of the portal vein is receive the cystic veins, and the left branch of the portal vein receive some important veins otherwise called as para-umbilical veins. So this is your anterior abdominal wall. So in the anterior abdominal wall, this one is your umbilicus. From there you will have another set of veins to the left branch of the portal vein. They are otherwise called as para-umbilical veins. So right branch of the portal vein receive the cystic vein, and the left branch of the portal vein receive the para-umbilical veins. And once again, this left branch of portal vein, it is connected with the IVC through one structure called ligamentum venosum after birth. Before birth, during development, that is otherwise called as ductus venosus, which connect the left branch of the portal vein with the IVC. So this is your left branch of the portal vein. So two connection, one is it receives the para-umbilical veins and also it is connected with the
another structure called ligamentum venosum. Okay, these are all the important tributaries of the portal vein. So formative tributaries are superior mesenteric vein and splenic vein. What are the veins drain into the main trunk அப்படினு கேட்டா right gastric vein, left gastric vein and the superior pancreatic or duodenal vein. Then important branches, right branch and left branch. Right branch receive the cystic vein and the left branch receive the para-umbilical veins. So these are all the important tributaries of the portal vein. So after knowing about these tributaries, now we are enter into another important topic about porta caval anastomosis. இப்போ systemic circulationல vein rupture systemic circulationல pressure increase ஆகும்போது vessels rupture ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே போர்ட்டலில் ஹைப்பர்டென்ஷன், போர்ட்டலில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது இப்போ இங்கே என்னவாக போகுது அப்படின்னா there is a anastomosis between the portal system and the systemic system இருக்கிற இடத்துலலாம் ப்ரெஷர் கிரேடியன்ட்னால வெசல்ஸ் டைலேட் ஆகி ரப்சர் ஆக போகுது. அதனால தான் இந்த போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷனில் இந்த கேப்பட் மெடிசன்ற ஒரு சயின்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும், வாட் ஆர் த anastomosis, வாட் ஆர் த ஏரியாஸ் where the anastomosis between the systemic veins and the portal vein is present அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ in portocaval anastomosisனா என்னென்னா veins from the portal vein, tributaries of the portal vein and tributaries of the vena caval system, both are communicate or anastomosis at certain places. So எந்தெந்த பிளேசஸ்லாம் என்னென்ன veins from the caval system, அதாவது vena caval system, and what are the veins from the portal system anastomose ஆக போகுது, அந்த ஏரியாவில் அந்த vessels dilate ஆகி rupture ஆகும்போது what are the signs of portal hypertension, that is the second topic.